ஹே கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. ஆல்ரெடி எங்கே போகிறோன்றதெல்லாம் தம்ப்நெயில் டைட்டில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் பெட்ரோல் பங்க்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே கைஸ், ஃபைனலாக அவுட்டர் ரிங் ரோடு ஏற போகிறோம். அந்த சைட் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் இன்னும் ஆகலை. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:40 ஆக போகுது. 5:40 ஆயிடுச்சு. குமிழி போயிட்டு சன்ரைஸ் பார்க்க முடியுதான்றதை வந்து பார்ப்போம். அண்ட் என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோ ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா 8 GB தான், அதுவும் இல்லாமல் ஒரு பேட்டரி தான் இருக்குது. அதனால் நான் அங்கங்கே கண்டினியூ பண்ணுறேங்க. ஆனால் சைட் மிரர் மாட்டியாச்சு. சைட் மிரர் மாட்டவே கோப்ரோ ஆனில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்குது. அண்ட் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 40 kilometers வருது குமிழி. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி குமிழி வந்திருக்கேன், பட் ஆனால் லாஸ்ட் டைம் வரும்போது வீடியோ எடுக்கல. பட் இந்த மாதிரி கோப்ரோ இருக்கவே வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பசங்க கூட போயிட்டு சில் பண்ணுறதுக்கு வந்து செம்மையான ஸ்பாட்டு கைஸ். ஆனால் அது ஆல்ரெடி நிறைய மோட்டோ விளாகர்ஸ் இப்போ தான் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. மோஸ்ட்லி இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்த இடத்தோட லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வண்டலூர் கிட்ட வந்தாச்சு. வண்டலூர்லேருந்து ஈசிஆர் போகிற ரூட் லெஃப்ட் எடுத்து கரெக்டாக ஒரு 10 kilometer ரைட் எடுக்கணும் குமிழிக்கு. சன்ரைஸ் ஆகிறதுக்குள்ளே ஸ்பாட்டுக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் ஒரு 10 kilometer தான் இருக்குது. நான் இன்ஸ்டாகிராமில் யாரும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டுகிட்டே இருப்பேன். நம்ம எப்படிடா போனோம்? நம்ம லெஃப்டா ரைட்டா? ரைட்டு தானே? ரைட்டு தான். அவ்வளோதான். ஆமாம், ஷார்ப்பாக 20. இங்கேருந்து கரெக்டாக அப்போ இங்கேருந்து 20 kilometer. ஆமாம், வண்டலூர் ஜூ வந்தாச்சு. ரிட்டர்ன் வரும்போது இங்கே மட்டும் செக் பண்ணால் பண்ணுவாங்கடா. இங்கேருந்து கரெக்டாக 10 to 15 kilometers தான். அண்ட் காலிலேருந்து எதுவுமே குடிக்கல, சாப்பிடல. ஸோ ஏதாச்சும் ஒரு கடையில் நின்று டீ குடிச்சிட்டு அப்புறமா போக வேண்டியதுதான். சரியான சன்ரைஸா பா, வேற லெவலு. சரியா இருக்குல்ல? கொஞ்ச நாளாக சன்ரைஸே இல்லைடா. கொஞ்ச நாளாகவே சன்ரைஸே இல்லை, வெறும் மேகம்தான். நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே சன்ரைஸ் ஆகிடும் போலியே. பா, வேற லெவல். செம்மையா இல்லை? ஏய், இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாதுடா. க்ளீனாக அதுதான். பா, எந்த கலரில் இருக்குது பாரு. ரெக்கார்ட் ஆகுதுன்னு நம்புகிறேன். ஆகுது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன்.
அண்ட் ஈசிஆர் ரோட்டில் வந்து ஸ்பீட் லிமிட் கேமரா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே இருக்கான்னு தெரில. வண்டலூர் டு ஈசிஆர் ரோட்டில். ஓகே ஓகே. ஓகே கைஸ், நான் வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் டேரெக்டாக. இப்போ எனக்கு கோப்ரோ ஆஃப் பண்ணுறதுக்கே தோணலை. இந்த இடத்துல வந்து எல்லோ கலராக இருக்குது, அந்த கலரில் அந்த சைடு வந்து ஒய்லட் கலரு. பா சரியான சன்ரைஸ். இது வரைக்கும் நான் பார்த்ததுலே இதுதான் பெஸ்ட்டு சன்ரைஸ்னே சொல்லுவேன். வேறு லெவல். இன்னும் இங்கே வந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் ரைட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிடலாம் ஸ்பாட்டுக்கு. ஆஹா, இங்கே டீ குடிச்சிட்டு போகலாமா? ஐயோ, கரெக்டாக வண்டலூர்லேருந்து 10 கிலோமீட்டர் வந்து ரைட் எடுக்கணும். இந்த கடையில் தான் டீ குடித்தோம். இந்த கடை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கடையிலேருந்து ஒட்டி ரைட்டு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர்ஸோ 10 கிலோமீட்டர்ஸோ வயசுல. நான் ஃபோனில் செக் பண்ணவே இல்லை ஆங்கிள் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. ஏதோ ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கேன். ஆங்கிள் கரெக்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். சன்ரைஸ் ஆகிடுச்சு கைஸ். லாக்டவுன் வேறு போட போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துடணும். போச்சிடலாம். நம்ம கிளம்புனதே சீக்கிரம் தான், 5 மணி தான் கிளம்புனோம். பட் இருந்தாலும் சன்ரைஸ் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும் பாரு. ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. நான் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே தான்டா மயில் பார்த்தேன். பாரு, அங்கேயே மயில் சத்துற சவுண்டு எவ்வளோ கேட்கும் பாரு, கத்துற சவுண்டு. இதோ இங்கே தான் ரோடு கிராஸ் பண்ணி அப்படிக்கா போச்சு. ஆஹா, காட் செஷன் மாதிரியே இருக்கு. ஏதோ ஹில் ஸ்டேஷனில் போகிற மாதிரியே இருக்குதுல. ஹில் ஸ்டேஷனில் போகிற மாதிரியே இருக்குதுல. வாவ். டேய் அசால்ட்டாக இருக்கும்டா. வாடா வா. நான் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே ஃபேமிலிலாம் வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுருந்தாங்க. நீங்கள் ஃபேமிலியாகவும் வரலாம், பசங்க கூடயும் வரலாம். ஒரு சின்ன ஆஃப் ரோடிங்.
பஞ்சர் ஆமாம் தான் சரி. இந்த வழி எங்கே போகுதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் டைம் நான் வரும்போது இந்த மரத்துக்கு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துருந்தேன். நாங்கள் மொத்தமாக ஒரு 7 பேர்கிட்ட வந்தோம் லாஸ்ட் டைமு. 7 பேருமே எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போனோமே. இங்கே ஏதோ கோயில்லாம் இருக்குதுடா. அவ்வளோதானா? மேப்லே இல்லை போல. இந்த இடத்துல வந்து ட்ரெக்கிங் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஒரு மலையில். பட் ஆனால் அது எங்கே எந்தளவு உண்மைன்னு தெரில. டைம் பார்த்தீங்கன்னா 7 போகுது. இன்னும் ஒரு 1/2 hour இருந்துட்டு கிளம்பிடுவோன்னு நினைக்கிறேன். ஆஹா, DSLR இந்த மாதிரி ஒரு கேமரா இருந்தா வாங்குவோம் சீக்கிரமா. வாவ், அதான் இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. அது வண்டியில் காற்று இல்லை. அவன் தளபதி கூட வண்டியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கே தெரியும் நான் ஒரு பார்த்தேன். அவங்க அம்மா ஒரு லைட் போட்டு போட்டாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ வாழை கலப்பிட்டாரு அங்கேயே முடிச்சிரு வாத்தியாரு. என்னடா அவ்வளோதான், நான் கிளம்பலாமா? இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் வர மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா வெயில் வந்துச்சுன்னா கொஞ்சம் கடுப்பாகுது. இங்கே வந்து சன்ரைஸ் பார்க்கணுன்னா செம்மையாக இருக்கும். வீக்கெண்டில் பசங்க கூட வந்து செம்மையாக சில் பண்ணிட்டு போகலாம் கைசிங்கெல்லாம். அவ்வளோதான், நானும் கிளம்பியாச்சு. 7:15 டைமு. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுறேங்க. இந்த சூப்பரான ஸ்பாட்லேருந்து வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பை பை.